Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுக மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் மாவட்ட கழக செயலாளர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் இரண்டாம் கட்டமாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் தொடங்கியிருக்கிறது. அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். ஆலோசனைக் கூட்டம் தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம் செய்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இரண்டாம் கட்ட மாவட்ட பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர்களுடைய ஆலோசனை கூட்டம் தற்பொழுது சென்னை ராயப்பேட்டை அவ்வை சண்முகம் சாலையில் இருக்கக்கூடிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் ஆலோசனை கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் ராணிப்பேட்டை கிழக்கு, ராணிப்பேட்டை மேற்கு, திருவண்ணாமலை வடக்கு, திருவண்ணாமலை தெற்கு, திருவண்ணாமலை கிழக்கு, திருவண்ணாமலை மத்தியம், கடலூர் கிழக்கு, கடலூர் வடக்கு, கடலூர் தெற்கு, கடலூர் மேற்கு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி கிழக்கு, கிருஷ்ணகிரி மேற்கு, தருமபுரி, சேலம் மாநகர், சேலம் புறநகர், நாமக்கல், ஈரோடு மாநகர், ஈரோடு புறநகர் கிழக்கு, ஈரோடு புறநகர் மேற்கு உள்ளிட்ட 21 அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த மாவட்ட கழக செயலாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்களுக்கான ஆலோசனை கூட்டம் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் நடைபெற்று வருகிறது. இன்று காலை 21 மாவட்டங்களுக்கான மாவட்ட பொறுப்பாளர்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் தலைமையிலே ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் குறிப்பாக புதுக்கோட்டை வடக்கு, புதுக்கோட்டை தெற்கு, மதுரை மாநகர், மதுரை புறநகர் கிழக்கு, மதுரை புறநகர் மேற்கு, தேனி கிழக்கு, தேனி மேற்கு, திண்டுக்கல் கிழக்கு, திண்டுக்கல் மேற்கு, விருதுநகர் கிழக்கு, விருதுநகர் மேற்கு, சிவகங்கை, ராமநாதபுரம், திருநெல்வேலி மாநகர், திருநெல்வேலி புறநகர், தென்காசி வடக்கு, தென்காசி தெற்கு, தூத்துக்குடி வடக்கு, தூத்துக்குடி தெற்கு, கன்னியாகுமரி கிழக்கு, கன்னியாகுமரி மேற்கு உள்ளிட்ட 21 மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் மாவட்ட கழக செயலாளர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். தற்பொழுது 21 மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் மாவட்ட கழக செயலாளர்களோடு இந்த ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக பூத் கமிட்டி வாரியாக நடத்தப்பட்ட பல்வேறு ஆய்வுக் கூட்டங்கள், அதிலே நியமிக்கப்பட்ட பொறுப்பாளர்கள், அதில் எடுக்கப்பட்ட பல்வேறு முடிவுகள் குறித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டு வருகிறது. நாளையும் அதே போன்று காலை 9:30 மணிக்கு 20 மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் மாவட்ட கழக செயலாளர்கள், அதே போன்று பிற்பகல் 3:30 மணிக்கு 20 மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட கழக பொறுப்பாளர்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் தலைமையிலே ஆலோசனை கூட்டம் நடைபெறவிருப்பது குறிப்பிடத்தக்கது. செய்தி இணைப்பில் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.